ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நான் இந்த எக்ஸாம் எப்படி எழுதினேன் அப்படிங்கிறதையும், ஸோ எனக்கு எவ்வளோ மார்க் வருது, நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபையாக இருக்கேன்னா, ஸோ மெயின்ஸ் எழுதுறேன்னா என்ன படிக்கணும் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு 150 அபவ் தான் மார்க் வருது. அபவ்னு சொல்ல முடியாது. ஸோ 150யோட அந்த அரவுண்ட் 150 அரவுண்டில் தான் என்னோடய மார்க் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் குரூப் 4க்கு அப்புறம் எந்த எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை சொல்லப்போனால். ஸோ படிக்காமல் எப்படி இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 4க்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஸோ இன்னுமே கொஷின் பேப்பர் எப்படி கேட்க போகிறாங்க, இதே மாதிரி கஷ்டமாகவே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே நான் புக்கு சுத்தமாக தொடவே இல்லை சொல்லப்போனால். எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேக்ஸ் கூட போட்டே பார்க்கல. ஸோ அதனால் என்னவோ கூட எனக்கு டைம் ஒழுங்காக பத்தலையா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியான சம்முக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு போட்டு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க போல், இந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்மளுக்கு தெரிஞ்சதையே ரொம்ப நேரம் படித்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கஷ்டமே தெரியும். இப்போ இந்த சம்மெல்லாம் இதெல்லாம் சம்மில்லை, சாரி, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைக்கு விளக்கு மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த பாட்டை நான் எப்போலேருந்து படிச்சிட்ருக்கேன், ஒரு 5 வருஷமாக அந்த பாட்டை படிச்சிட்ருக்கேன். அது 4 மணி கடிகைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் எனக்கு குழப்பிட்டு அது 4 அடியாரில் வருமா 4 மணி கடிகையில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் இந்த ஒரு 2 மாதம் படிக்காமல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நான் அந்த கொஷின் ஆக்சுவலாக தப்பு தான். நான் 4 அடியார் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு போட்டேன். ஆனால் போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இது 4 மணி கடிகை தானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பேஜ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த ஹெட்டிங்கோட கலர் அப்படியே மாறுது. அதில் 4 மணி கடிகை எழுதுறதா 4 அடியார் எழுதுறதா அப்படிங்கிறது எனக்கு இந்த கொஷின்லையெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சொல்லப்போனால். ஸோ திருக்குறள்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம்ல. ஸோ கிராமர்லாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். ஏன் கரெக்டுனா, நம்மளுக்கு அது கான்செப்ட் தானே. சின்ன வயசுலேருந்தே கான்செப்ட்லேயே தான் படிச்சுட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்மளுக்கு அது தெரிஞ்சிருது. இதெல்லாம் பாருங்களேன், கொஷினை ஒழுங்காக படிக்கலை நான். கேளிர்னா என்ன, நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்னால் நண்பர்னா பகைவர் தானே எதிர்ச்சொல் வரணும். ஸோ நான் மீனிங் கேளின்னு இருக்குது, அப்போ நண்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் எடுத்து எழுதி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே எனக்கு நிறைய மார்க் போயிடுச்சு. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி தான் இந்த கொஷினுக்கு ஒருத்திரங்கண்ணனார் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் என்றைக்குமே கரெக்டாக இருக்கும். நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போயே நான் 80+ இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னா, இதையும் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன் அப்படின்னா ஒரு 160 கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு இது தான். என்ன அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஒரு கொஷின் ஒரு எக்ஸாமில் நம்ம கம்மியாகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம துவண்டு உக்காந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது கூட இப்போ கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நம்ம அட்டன் பண்ணுறது தான், ஓகேவா. தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது தான். கலைச்சொற்கள் கஷ்டம்தான். ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் கண்டிப்பாக 85 அபவ் போடலாம் இந்த கொஷின் பேப்பரில் நான் படித்தவங்களால். என்ன மாதிரியே கொஷினை ஒழுங்காக படிக்காமல் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்போ மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ நானும் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு அரௌண்ட் 150 தான் வருது. இந்த 150 போதுமா போதாதா அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் அவங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல எல்லா வீடியோஸ்லேயுமே. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை நம்மளுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமாகவே இருக்குது. மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனாலுமே நிறைய டைம் ரொம்ப இழுத்துது. நான் மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ டைம் இழுத்துது. லாஸ்ட்லலாம் இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு டைம் சுத்தமாக இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் நான் அப்படியே ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் போட்டு விட்டேன். ஆனால் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு லக்கு யூஸ் ஆகியிருக்கு. எனக்குலாம் இது வரைக்கும் லக்குன்னு ஒன்று இருந்ததே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஜஸ்ட்டில் போயிடும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்குலாம் போய்கிட்டே இருக்கும். எல்லா எக்ஸாம்லேயுமே இது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டே இருந்தது. இந்த எக்ஸாமில் தான் ஏதோ இந்த இடத்துல பிக்கு இந்த லாஸ்ட் ஒரு 20 சம்ஸுக்கிட்டலாம் 20 பேஜுக்கிட்டலாம் எனக்கு லக்கு தான் கொஞ்சம் விளையாடி இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ தான் நான் 180 வரேன்.
அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே உட்காந்து எழுதணும் அப்படிங்கிறதுனால அப்படியே டப்பு டப்புன்னு ஓகே இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெறும் கொஷினே நான் படிக்கல, வெறும் ஆப்ஷனை மட்டுமே பார்த்து பார்த்து எழுதினேன். ஸோ அதில் மாதிரி எழுதுனதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்து தப்பாகவே போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு இது தெரியும், இது 2 தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா திருச்சியில் தான் இருக்கேன், முக்கொம்பு திருச்சியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்படி பார்த்தாலே 3 நாளும் தப்பு, அப்போ இது 2 தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இது 2 தப்பு, அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ராங் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிட்டேன். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆகிடும் சொல்லப்போனால். ஸோ இந்த தடவை யாராவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிங்க. அந்த லாஸ்ட் ஒரு 2 months வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட விஷயமே இருக்குது. எவ்வளோ தடவை படிச்சிருந்தாலும், எத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும், அந்த கடைசி டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். லாஸ்ட் டே வரைக்கும் படிக்காதீங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் யாருமே இருக்காதீங்க. லாஸ்ட் டேலாம் நல்லா படிங்க. படித்ததே எடுத்து படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே அந்த பேஜ் அப்படியே திருப்பி பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷினை பார்க்குறப்போ அந்த பேஜ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ சொன்னேன்னு அந்த 4 மணி கடிகை, அந்த மனைக்கு விளக்கு மடவாள், ஸோ அந்த கொஷின்லலாம் எனக்கு அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் எனக்கு ஹெட்டிங் வந்துட்டு கணக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பாட்டு தெரியுது, கீழே வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் வந்துட்டு அந்த ஹெட்டிங் என்ன அப்படிங்கிறது கணக்கு தெரியவே இல்லை. நானும் ரொம்ப யோசித்து பார்த்துட்டு தெரியல, தெரிஞ்சே விட்டுட்டு வந்த. அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு இதுதான் தோணுது, ஆனால் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிறதுல தான் போயிடுது. என்ன மாதிரியே விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா, குரூப் 4ல் நிறைய பேர் வெக்ஸ் ஆகியிருப்பீங்க என்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி வெக்ஸ் ஆனவங்க நிறைய பேர் படிக்காமலும் இருந்திருப்பீங்க. ஸோ என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுலே நம்மளுக்கு டைம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணியுமே நமக்கு 80 கிட்ட வருது அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா படிச்சிருக்கோம் தான் அர்த்தம். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம படித்ததையே இன்னொரு தடவை நல்லா படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். திருக்குறள்லாம் எப்படி கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ முன்னாடிலாம் சிலபஸில் இருக்கிறது தான் கேட்பாங்க. இப்போ ஜிஎஸ்லலாம் அவுட் ஆஃப் சிலபஸில் தான் இந்த திருக்குறள்லாம் வந்துட்டுருக்குது. மேக்ஸு நான் என்றைக்குமே ஒரு 20 எல்லாம் குறைஞ்சதே கிடையாது. 22, 23, 24. ஸோ 25 எடுத்ததில்லை. ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பேன். ஆனால் இந்த தடவைலாம் எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. 9 மார்க்கு கிட்ட மேக்ஸில் போயிடுச்சு. என்னால் போட்டு பார்க்க டைம் இல்லை, அதை யோசிக்கணும். நம்ம எக்ஸாமுக்கு ஓகே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு படித்தது எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா அப்படியே கொஞ்சம் டிப்பில் வச்சுருப்போம். ஸோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை. குரூப் 4 கிடைக்காதுன்னு கிடையாது. அதுலேயும் நான் அந்த எட்ஜில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ டைப்பில் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே அதையே யோசித்து நம்ம இதில் வந்து கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 145 அபவ் இருந்தது அப்படின்னா மெயின்ஸுக்கு படிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 145 அப்படிங்கிறது கம்மி தான். நான் உங்களோட கேட்டகரியை பொறுத்து, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்டு, பிஎஸ்டிஎம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால இந்த மார்க் வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது தான், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜாக இப்போ எனக்கே இது வந்து ஊசல் தான். இந்த 150 அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்குமாங்கிறதுலாம் டவுட்டு தான். போன வருஷமே நிறைய பேர் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க ப்ரிலிம்ஸ் அதிகமாக பாஸ் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதினவங்களுக்கெல்லாம் இன்னும் மார்க் அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நடுவில் ஊஞ்சலாடிட்டுருக்கோம்ல, நம்ம தான் வந்துட்டு இந்த மாதிரி யார் என்ன போட்டிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம், இதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்போம். இந்த கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருப்பாங்களா 160 அபவ், நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி 145லேருந்து 155 160க்குள்ளே, அதாவது 155 அபவ் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த 155க்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருப்போம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அதிகமாக வீடியோஸ் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு தான். அவங்கெல்லாம் அடுத்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மார்க் இந்த மாதிரி எட்ஜில் இருந்தாலுமே நம்மளும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் குரூப் 2க்குன்னு படிங்க, கண்டிப்பாக குரூப் 4 நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் இது வரைக்கும் குரூப் 2லாம் அட்டன் பண்ணதே இல்லை. எனக்கு இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. லாஸ்ட் அட்டம்ப்ட் ஒழுங்காக சுத்தமாக படிக்காமல் போய் எழுதினேன். இந்த அட்டம்ப்ட்டில் ஏதோ கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதாவது என்னென்னா, நான் லாஸ்ட் அட்டம்ப்ட் வந்துட்டு ஜிஎஸ்லாம் சுத்தமாக படிக்கல. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அது இது எதையுமே நான் படிக்கல. குரூப் 4க்கே நான் அதெல்லாம் படிக்கல.
ஆனால் இந்த டைம் குரூப் 4க்காக தான் நான் நல்லா படித்தேன். உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஆனாலுமே வந்துட்டு நமக்கு அந்த லக் கிடைக்கல. அதனால் போயிடுச்சு. ஸோ அதில் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பலன் தான் இது. ஆனால் நம்ம இதுக்குன்னு இன்னும் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ யாருமே வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாதீங்க. குரூப் 2க்கும் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுள் அதிகமாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணி எழுதுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் மோசமாக போகிறது கிடையாது. அதை படிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஒன்றும் மோசமாக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கெலாம் வந்து நல்லா படிங்க. ஸோ 150 அபவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே அதுக்கு போதாது. ஓகேவா? அதுக்காக அந்த புக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே யார் சொல்கிறதையும் நம்பி வாங்காதீங்க. ஸோ ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டு இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க வந்துட்டு என்னெல்லாம் படித்தாங்க, அவங்கக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பாருங்கள். அவங்க என்ன புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க, எப்படி படிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க புக்கை பார்த்தாலே அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் கோடு போட்டிருக்கிறதுலேருந்து அந்த பேஜ் எவ்வளோ அழுக்காக இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ தடவை அந்த புக்கை திருப்பியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் யாராவது எழுதி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட புக்ஸை வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்னோடய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்துட்டு 80 வருது. ஸோ நிறைய பேர் அந்த ஒரு சில கொஷின்ஸுக்கெலாம் வந்துட்டு வேறு ஆன்சர்ஸ்லாம் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கீயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு +or-3, ஸோ மைனஸ்லாம் ஆகாது. அந்த ஒரு 3 மார்க் வந்துட்டு இன்னும் டவுட்லேயே தான் வச்சுருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா போட்டு பார்த்தாலே இதான் ஆன்சர் வரப்போகுது. போட்டு பார்க்கத்தான் என்ன, பார்க்கலன்னா என்ன, கீ வந்தாலும் கீ வரலனாலும் மேக்ஸுக்கெலாம் அதே ஆன்சர் தான். ஜிஎஸ்சில் தான் எப்போவுமே வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஜிஎஸ்சில் தான். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு +or-5 தான். ஸோ குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். ஸோ எனக்கு குறைஞ்சதுனால எல்லாருக்குமே தான் குறையும். ஸோ ஓகேவா? அப்போ உங்களுக்கு குறையுதுன்னா எல்லாருக்கும் குறையும் தான். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காமல் ஸோ இந்த வீக் எண்டுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கீ கிடைக்க ஃப்ரைடேக்குள்ளே நம்மளுக்கு கீ விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கீ விட்டதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை செக் பண்ணி பாருங்கள். 150 அபவ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து டிசம்பர்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பரில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்ச்சில் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 2 months வந்துட்டு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய படிங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு என்றைக்குமே ஜிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய வந்திருக்கு. புக்குலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. எவ்வளோனா புக்குலேருந்து ஒரு 20 கொஷின் தான் வந்திருக்கு. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 கொஷின் கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்காக புக்கை படிக்காமல் போயிடாதீங்க யாருமே. ஓகேவா? ஸோ 11th 12th 10th புக்கு இதுதான் மோஸ்ட்லி. 6th இப்போல்லாம் கேட்குறதே கிடையாது. ஸோ சயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புக்கிலேருந்து தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் அவ்வளோவையும் உட்காந்து படிக்கவும் முடியாது. ஸோ இந்த டைமை வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் எடுத்து படிங்க, ஜியாகிரஃபி எடுத்து படிங்க. ஸோ அந்த சின்ன சின்ன மேக்ஸுக்கெல்லாம் நம்ம இப்போ படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் எழுதுறதுக்கு. இந்த புக்கிலேருந்து கேட்ட கொஷின்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே அது சயின்ஸ்லேருந்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் எல்லாமே கூட கம்மி தான். மற்றபடி முக்கால்வாசி கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்தது. அதுலேருந்து தான் அந்த டெஃபினேஷன் ஃபார்ம் கூட இப்போ ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட ஒரு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். யாருமே வந்துட்டு இந்த தொகுத்து வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் பார்க்காதீங்க. டெய்லி என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ சொல்கிறேன். தேங்க்யூ.